வீண் விரயம் ஆரம்பமாகிறது. வீண் விரயம் ஆரம்பமாகிறது. அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத ஒரு செயல்தான் வீண் விரயம் செய்வது, அநியாயமான பணங்கள் செலவழிக்கப்படுவது. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப சாப்பிடுங்கள், குடியுங்கள், பிரச்சனை இல்லை, ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். அல்லாஹ் யாரெல்லாம் வீண் விரயம் செய்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளும் விரும்புவது கிடையாது. வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்ப நேசிப்பது கிடையாது. அவர்கள் நேசிக்க மாட்டான். அன்புக்குரியவர்களே, பேச்சுவார்த்தையில் வரக்கிலே ஒரு சாப்பாடு, அதற்கு ஒரு விருந்து. அன்றிருந்தே எத்தனையோ சாப்பாடுகள், எத்தனையோ விருந்துகள். மருதோண்டி என்ற ஒரு சாப்பாடு, அதற்கு ஒரு ஏற்பாடு. கண்ணியமானவர்களே, அதற்குள்ளால் அவைகளை தாண்டி வந்துவிட்டால், அந்த திருமண வைபவம் வந்துவிட்டால் அங்கு இன்விடேஷன் கார்டு அடிப்பதற்கு ஒரு செலவு மேலதிகமாக, அந்த பெண்ணை அலங்கரிப்பதற்கு, உடுப்பாட்டுவதற்கு அவளுக்கு ஏராளமான செலவுகள், அநியாயமான செலவு. அதற்கென்று ஒரு வெட்டிங் கேக் வேற, அதற்கு முன்னால் அந்த திருமணத்தை நிச்சயம் பண்ணுவதற்காக வேண்டி அந்நியர்களை போல, இந்துக்களை போல, தமிழர்களை போல எத்தனையோ சஹான் செட்டும், எத்தனையோ விதமான பழங்களும் சாப்பாடு வகைகளும், அதற்கு வேற ரிபனும், அதற்கு வேற கவரும், பொழுது எத்தனை செலவுகள் சொல்லிக்கொண்டே போகிறோம். அன்புக்குரியவர், எத்தனை அநியாயங்கள், எவ்வளவு அநியாயம். இஸ்லாமிய திருமணம் இப்படியா? நாங்க 10 மரவை கொண்டு போனோம், நாங்க 20 மரவை கொண்டு போனோம், நாங்க 30 மரவை கொண்டு போனோம். அந்த மாப்பிள வீட்டுக்காரன் பலத்துரு வாழ்க்கையில சின்னாதை போல, அந்த மாப்பிள வீட்டுக்காரன் பரம்பரைக்கு அவர்கள் இனிப்பு சாப்பாடு, ஸ்வீட் சாப்பிடாதை போல விதம் விதமாக கொண்டு போற. இது என்ன மார்க்கம்? இது என்ன மார்க்கம்? இது யாரு காட்டிய வழி? இதுதான் ஷைத்தானியத். இதுதான் நபி வழி புறக்கணிக்கப்படுகிறது. ஷைத்தான் சந்தோஷப்படுகிறான். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வஆத்திதல் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன் வபினி ஸபீல் வலா துபذிர் தப்தீரா இன்னல் முபذிரீன கான இஹ்வான ஷயாத்தீன் வகான ஷைத்தான் ரப்பிஹி கஃபூர். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். அன்புக்குரியவர்களே, வீண் விரயம் ஒன்று இஸ்ராஃப், ஒன்று தப்தீர். ஒன்று இஸ்ராஃப் என்றால் தேவையை விட செலவழிப்பது, தேவை விட செலவழிப்பது. ஒரு 10 பேருக்கு சமைக்கிறதுக்கு ஒரு 5 கிலோ அரிசி போதும் என்றால் இவர் 15 கிலோ அரிசி ஆக்கி கொட்டுறது, இது இஸ்ராஃப். 3 விடத்தம் தான் உழுவெடுக்கணும், தெப்பில தண்ணி திறந்து கடுக்கணும், இவர் 5 விடத்தம் கழுகிறார். இது தேவை விட அதிகமா போகுது, இது இஸ்ராஃப், இது வீண் விரயம். இது ஒரு வகையான இஸ்ராஃப். தப்தீர் என்று சொன்னால் தேவை இல்லாததுக்கு செலவழிக்கிறது. அப்படி ஒரு எந்த தேவையும் கிடையாது. மரவ செட் கொண்டு போகணும் என்று தேவை இல்லை, வெட்டிங் கேக் செய்யணும் என்று தேவை இல்லை. அந்த பெண்ணை வேறொரு ஸ்டுடியோ கொண்டு வைத்து ஒரு அந்நிய பெண் ஒப்படைச்சு தேவையில்லாத கலர்களையும் பெயிண்டையும் அடிச்சு அந்த பொம்பளை கூட அசிங்கமாக்கி மானத்தை வாங்கி தொழுகையை கலாவாக்கி எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து ஸ்டேஜை கொண்டு என்பது தேவையற்ற ஒரு விடயம். அது தேவையில்லை. கண்ணியமானவர்களே, ஒழுக்கமாக வீட்டில் வளர்ந்த புள்ள, பண்பாக வளர்ந்த புள்ளை கொண்டு வைத்து எங்கே ஒரு அந்நிய ஒரு ஸ்டுடியோல கூட விட்டோம். ஸ்டுடியோல அவள் வேண்டிய மாதிரி அந்த புள்ளர உடுப்பாற்று, எவைகள் எல்லாம் மறைக்கணுமோ அவைகள்லாம் திறந்து போட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு ஒழுக்கமா வாழ்ந்த புள்ள, அந்த புள்ளரை முடலே மாற்றி கண்முடிய வலிச்சு, நபியுடைய முதலாவது சாபம், எந்த பெண்மணி தன் கண் புருவத்தை வலிக்கிறாளோ அவனுக்கும் சாபம், வலிச்சு உற்றவனுக்கும் சாபம் வந்திருக்கிறது. லானத். கண்ணியமானவர்களே, லுகருக்கு முன்னால 11:30 மணிக்கு உட்கார வச்சால் அந்த பிள்ளை ஸ்டேஜில் கொண்டு வந்து அசருக்கு பின்னாலையும் அந்த பிள்ளை எழுப்பாற்றில்ல. முதலாவது நாளே, திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கிற முதலாவது நாளே லுகர தொழுகை கலா. அந்த பிள்ளை தொலை கிடைக்கிறது. வார போற எல்லா முசீபத்தின் பக்கத்தில் வச்சு போட்டோ அடிக்கிற போட்டோ. கண்ணியம் எவ்வளவு பேர் ஆனாச்சான. இவைகள் எல்லாம் தேவையில்லாத செலவு, தேவையில்லாத செலவு. வீண் விரயத்தை விட அல்லாஹ் வெறுக்கின்ற யாரெல்லாம் இப்படி செலவழிக்கிறார்களோ இவர்கள் ஷைத்தானுடைய உற்றார்கள், ஷைத்தானுடைய சகோதரர்கள். கண்ணியம் அன்புக்குரியவர்களே, ஷைத்தானுடைய சகோதரர்கள், ஷைத்தானுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் இவர்கள், வீண் விரயம் செய்பவர்கள். இந்த வீண் விரயம் தேவையில்லாத செலவு, தேவையில்லாத செலவு. அன்புக்குரியவர்களே, எப்படிப்பட்டவன்? ஷைத்தான் அல்லாஹ்வுடைய பகம விரோதி, பகமை விரோதி.
நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் சொர்க்கத்திலிருந்து வெளியே போட்டது ஷைத்தான். கண்ணியமானவர்களே, ஷைத்தான் அவனுக்கு வந்த பொறாமை அங்க அவரை இருக்கவில்லை. அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வழி கெடுப்பதற்கு பயன்படுத்தின ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க தான் இது பிடிச்சான் ஷைத்தான். இன்றைக்கு ஒரு கல்யாணம் வந்துட்டால் வீட்டுல இருக்கிற வாப்பா பொம்மையா போய்த்திடுற, வாப்பாக்கு எந்த பவரும் இல்ல, அங்க உம்மோட பவர் தான் எல்லாம். பொண்டாட்டி சொல்ற பேச்சு தான் கேட்கிற, இல்ல அவர் சொல்ற மாதிரி தான். இல்ல அப்படி செய்யலுமா, அந்த வீட்டுக்காரர் நான் மகள் இப்படி கல்யாணம் எடுத்த, அங்க ஜோடிச்ச, இவ்வளவு செலவழிச்ச, 1 லட்சம் ரூபாய் உடுப்பு உடுப்பாட்டின, 1.5 லட்சம் ரூபாய் கேக் கொண்டு வந்த, 20 மரபை கொண்டு போன, எல்லாம் சொல்ற யாரு? பொம்புல. இவர் பூசா மாதிரி இருக்கிறார், ஒன்னும் பேசுறதில்ல. எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஹவ்வாவை ஷைத்தான் படுத்து வழிகெடுத்தானோ, அதே போல இன்றைக்கு ஷைத்தான் எங்கட வீட்டுல பூந்து எங்கட மனைவிமார பிடிச்சி எங்கட பிள்ளைகள குடும்ப வாழ்க்கை நாசமாய் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்கள், அன்புக்குரியவர்களே, ஷைத்தானியத் பேணப்படுமாக இருந்தால், ஷைத்தானியத்தை வலியுறுத்தப்படுமாக இருந்தால், அவளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுமாக இருந்தால், லுஹருக்கு நடந்த திருமணம் மகரிபுக்கு டிவோர்ஸ் ஆகும், சந்தேகம் இல்லை. சொர்க்கத்திலிருந்து வெளியே போட்ட ஷைத்தான் எத்தனை வருட காலங்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து இப்லீஸ் ஷைத்தான் பிரிச்சு வச்சிருந்தான், தம்பதியை பிரிச்சு விட்டான். அன்புக்குரியவர்களே, 2 பேரையும் நிர்வாணமாக்கி உலகத்துக்கு அனுப்பினான். ஏன்? இந்த ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டதனால், ஷைத்தானுக்கு அடிபணிந்ததனால். நாங்கள் எங்கள் திருமண வாழ்வில், திருமண வைபவத்தில் ஷைத்தானுக்கு முன்னுரிமை கொடுப்போம் என்றால் எங்களுடைய தம்பதிகள் இப்படித்தான் நடக்கும், சந்தேகம் இல்லை. சீரழிவார்கள், இன்றைக்கு சீரழிகிறார்கள். அன்புக்குரியவர்களே, லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு செலவழிக்கப்பட்டு நடத்தப்பட்ட திருமணம் நெருப்பில் இருப்பதை போல சொல்லுகிறார்கள். பேசினால் எப்படி உங்களோட குடும்ப வாழ்க்கை கேட்டால், உலகத்துக்கு ஒரு ஷோ, இன்டர்குலர்ல போறோம் வருகிறோம், கடுத்து நிறைய 5, 20, 30 பவுன் நகை தொங்குது, பிரச்சனை இல்ல. 200 பேர் வந்தாங்க வலிமா சாப்பாட்டுக்கு, எல்லாம் வெளியே ஷோ. தம்பதியோட இல்லற வாழ்வை கேளுங்கள், 2 பேர் 2 சைடு படுத்து செக் பண்றாங்க. என் அன்புக்குரியவர்களே, சங்கியானவர்களே, ஏன்? ஷைத்தானியத்துக்கு முன்னுரிமை, ஷைத்தானுக்கு முன்னுரிமை. அவனை சந்தோஷப்படுத்த எல்லாம் வீண் விரயம், இஸ்ராஃப். எத்தனை ஏழை குமர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், எத்தனை ஏழை பெற்றோர்கள் கடையாக வீடு ஹாஜர்மார படிக்கட்டு வழியாக பள்ளி திரிகிறார்கள். என்ன மகளை முடிச்சு கொடுக்கணும், உதவி செய்யுங்க. எத்தனையோ ஏழைகளின் வயிறு பற்றி கொண்டிருக்க, எத்தனையோ அனாதைகளின் வயிறு பற்றி கொண்டிருக்க, எத்தனையோ விதவைகளின் உள்ளங்கள் நெருப்பால் எரிந்து கொண்டிருக்க, எங்கள் வீடுகளில் நாம் எடுக்கின்ற வைபவங்கள் எத்தனையோ அநியாயங்களும் வீண்விரயங்களும் ஏராளமான சமைப்பு கொட்டி வீசி சின்னாபிதமாக்கி. அன்புக்குரிய கண்ணியமானவர்களே, எனவே ஷைத்தானுக்கு அடிபணிந்தவன் என்றால் கடைசி நேரம் ஷைத்தான் ஒரு பயான் பண்ணுவான், நரகத்தில் வச்சு எல்லாருக்கும் ஒரு பயான் பண்ணுவான் ஷைத்தான். அந்த ஷைத்தான் பயான நாம் காதால கேட்க வேண்டி வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். உலகத்தில் உலமாக்கள் சொல்ற புத்திமதி கேட்கலண்டா ஷைத்தான் கடைசி குத்துபா ஓதுவான் நரகத்தில்.